கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே நீர் நல்லவர். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாக்கி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். Let's turn our Bibles to Luke chapter 2 and verse 52. And Jesus grew in wisdom, in stature, and in favor with God and man. First thing is, Jesus grew mentally. Jesus grew in wisdom. அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அந்த ஞானத்திலே அறிவிலே ஒரு வளர்ச்சி உண்டாகும். ஞானம் என்று சொல்லும் பொழுது அது பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம். அந்த ஞானத்தை தான் சாலமோன் ராஜா கிட்ட எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி. ஸ்பிரிச்சுவல் growth includes learning, thinking and making wise decisions. என்ன காரியங்களை எப்படி செய்கிறது, அதே மாதிரி படிக்கிற ஒரு ஞானம், அந்த கல்வி அறிவு, அதே மாதிரி நன்மையானவைகளை யோசித்து செய்கிற காரியங்கள். பெசலேயருக்கு அகோலியா அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகித்து செய்கிற ஞானத்தை தேவன் ஞானத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்பினார் என்று நம்ம வாசிக்கிறோம். We can grow in understanding. You may ask me, how can I grow in wisdom? We can grow in understanding through God's word and prayer. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வேதம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தையினால நிறைந்த ஒரு புத்தகம் தான் பரிசுத்த வேதாகம். அதை நம்ம படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் ஞானம் நமக்குள்ள உண்டாகும். And through prayer, தேவனோடு நம்ம உறவாடும் பொழுது, தேவனோடு பேசும் பொழுது ஒவ்வொரு நாளும், because he is alive, we can talk to him, we can approach him for any of our spiritual needs. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளருவதற்கு, ஞானத்தில் வளருவதற்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவர் யாக்கோபில் வாசிக்கிற ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஞானம் இல்லாதிருந்தால் என்று வேதம் சொல்லணும். ஏன்னா எல்லாரையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ if a person doesn't have wisdom, it means there is a problem in the work of the creator. சிருஷ்டிகருடைய இதில் ஏதோ குறைவு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போது ஆண்டவர் எல்லாரையும் நல்லா தான் படைச்சார். ஆண்டவர் மனிதனை படைச்சிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, மிகவும் நல்லது என்று சொல்லி தான் ஆண்டவர் சொன்னார். ஸோ when God created, maybe there may be எல்லாருக்கும் ஒரே பர்சன்டேஜில் ஆண்டவர் கொடுக்கல. ஒருத்தருக்கு குறைச்சி கொடுத்துருக்கிறாரு, ஒருத்தருக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறாரு, அப்படி இருக்கும். ஸோ உங்களில் ஒருவன் ஞானத்தில்
குறைவுள்ளவனாக இருந்தால், அதாவது எல்லாருக்கும் ஒரே காரியத்தை ஆண்டவர் கொடுக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம் அந்த தாளந்து விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னா, ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து தான் கொடுத்தாரு. ஸோ ஹீ நோஸ் டு ஹூம் ஹீ ஷுட் கிவ். அது எதுக்கு ஒருத்தருக்கு 5 கொடுத்தாங்க, எனக்கே 2 கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு 1 கொடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது ஆண்டவரத்தில். பிகாஸ் ஹீ இஸ் காட், ஹீ கேன் டூ எனி திங் ஹீ வாண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டதை நம்ம எப்படி உபயோகிக்க வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். சில காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பார். சாலமன் சிறு வயதிலேயே ராஜாவா அந்த பதவியை ஏற்றுக்கொண்டான். நான் தாவீது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் காடு, மலை, வனாந்தரம், எவ்வளோ கஷ்டங்கள். ஸோ ஹீ நீட் டு ஃபேஸ் லாட் ஆஃப் வார்ஸ். அதில் ஹீ ஹேட் டு ட்ரெயின் ஹிம்செல்ஃப் ஃபார் பேட்டில். அதனால தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We read in Psalm 144, சங்கீதம் 144:1, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும். The Lord who teacheth my hands to war and fingers to fight. அது ஞாபகம், FF, விரல்கள் யுத்தம், fingers to fight. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சவுல் கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுற அந்த டைமில் தாவீது கிட்ட சொல்லுவார், இந்த என்னுடைய ஆர்மரை போட்டுக்கோ, என்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கோன்னா அவர் சொல்லுவார், இது எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா, பழக்கம் இல்லாத தாவீதை ராஜாவாக யுத்தங்களை செய்து அநேக வெற்றிகளை காண்பதற்கு படிப்பித்தார். ஸோ எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவன் கத்தி எடுக்கலை, கேடகம் பிடிக்கலை, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மேபி யூ ஆர் நாட் born with the talent, இட்ஸ் ஓகே, யூ கேன் லேர்ன் இட், யூ கேன் லேர்ன் இட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எதையாவது வேண்டாத இந்த கேம்ஸ் விளையாடுறது, ஊரை சும்மாவே சுற்றிட்டு வர்றது, இதை மாதிரி தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வீணடிக்கிற பிள்ளைகள்லாம் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்லாதபடிக்கு யூ பை ஒன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். யூ ஆர் நவ் ஆஃப் அன் யங் ஏஜ். என்ன நல்லா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி கர்த்தருக்குள்ளே நான் மெயின்லி ஐ எம் டெல்லிங் அபவுட் த கிறிஸ்டியன் சில்ட்ரன். யூ கேன் பை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எதுவுமே ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, ஈவன் செகண்ட் ஹேண்டில் கூட இப்போல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது. வாங்கி பழகிக்கொள்ளுங்க, கர்த்தர்ட்ட ஞானத்தை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கீபோர்ட் சொல்லிக் கொடுங்க, எனக்கு கிட்டார் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அதை உறுதியாக நீங்கள் பழக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா, டெய்லி ஒரு ½ an hour, ½ an hour, ½ an hour or 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் see that the talent is multiplied in you. அது நிச்சயமாகவே இன்றைக்கு இல்லாட்டிலும் பிற்காலத்தில் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக உபயோகமாக இருக்கும். ஸோ யூ நீட் டு க்ரோ யுவர் டேலண்ட்ஸ். செகண்ட், யூ ஹேவ் டு க்ரோ ஃபிசிக்கலி. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் நல்லா வளர்ந்தார்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? யூ நீட் அ குட் நர்ச்சரிங் ஃபுட். ஆனர் காட் பை மெயின்டைனிங் ஃபிசிக்கல் ஹெல்த். சிலர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்க, நல்லா படிப்பாங்க, கெட்ட வழியில் போக மாட்டாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட பழகி ஊர் சுற்ற மாட்டாங்க எல்லாம். ஆனால் இவங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, சரீரத்தை சரியாக மெயின்டைன் பண்ணுறது. அம்மா சொல்லுவாங்க, தலைக்கு எண்ணெய் தடவுனா எண்ணெய் தடவ மாட்டாங்க. அப்புறம் முடி கொட்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போது யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. God says your body is a temple of the Holy Ghost. என்னுடைய அதாவது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம அந்த சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட் கொடுக்கணும். யூ ஹாவ் டு கிவ் தி ப்ராப்பர் நியூட்ரிஷன் அண்ட் யூ ஹாவ் டு டிசிப்ளின் யுவர் பாடி. பவுல் சொல்றாரு, ஐ பர்ஃபெக்ட் மை பாடி அண்ட் பிரிங் இட் இன்டு சப்ஜெக்ஷன் டு டூ த திங்ஸ் which God wants us to do. So you have to honor the Lord by maintaining good physical health.
Thirdly, you have to grow spiritually and relationally. That is what we read in favor with God and man. தேவ தயவு, மனுஷர் தயவு. தேவனுடைய தயவு மட்டும் இருந்தால் போறாது. மனுஷர் தயவு, இயேசுக்கே மனுஷருடைய தயவு தேவைப்படுதுன்னா நமக்கும் அது தேவை. Jesus matured in his relationship with God and with people. For that you need to have a deeper fellowship with God and healthy relationship with others. 1 Samuel 2:26 and the boy Samuel continued to grow in stature and in favor with the Lord and with people. சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம், சிறு வயதிலேயே அவன் 2:26 வாசிக்கிறோம், தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் அவர் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். Samuel grew spiritually under Eli's guidance. He grew in character, respected by the people. He grew in favor with God and eventually he became a prophet. தான் முதல் பெயர்செபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை புகழப்பட்டது. இயேசுவை குறித்து நம்ம வாசிக்கிறோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று வானத்திலே அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது சத்தம் வந்தது. அவர் மறுரூப மலையில் இருக்கும்பொழுது இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு சத்தமும் கேட்டதை நம்ம வாசிக்கிறோம். அதனால் உங்களுக்கு பரத்திலிருந்து இல்லை பரலோக சாட்சி உங்களுக்கு வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் வளரும் பொழுது நிச்சயமாகவே இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்த ஆண்டவர் உங்களை குறித்தும் நல்ல சாட்சிகளை தேவன் தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய திருக்கரத்தில் இந்த வசனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தின்படி நாங்கள் ஞானத்திலே வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் பிள்ளைகள் பள்ளிக்கு போகாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, செல்ஃபோனில் அடிக்ட் ஆன பிள்ளைகள், சிறு வயதிலே போதை மருந்திற்கு அடிமையானவர்கள், குடிப்பழக்கம், சிகரெட் என்று சொல்லி ஆண்டவரே அதை ஒரு சந்தோஷமாக ஜாயாக நினச்சி ப்ளஷராக நினைத்து தீமையான காரியங்களை ஈடுபடுறாங்க. அதனுடைய பின்விளைவை அறியாமல் இருக்கிறார்களப்பா. அவர்களுக்கு தயவாய் மன்னியும் ஆண்டவரை. பெற்றோருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரை, பெற்றோருக்கு துக்கத்தை கொண்டு வருகிற பிள்ளைகள் ஆண்டவரை, அவர்கள் மனம் திரும்ப ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எதற்காக சொல்லுகிறார்கள் என்பதை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் சிறு வயதிலேயே உணர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து நல்ல வழிகளில் நடக்க ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.